கர்த்தர் தாவீதின் குமாரரை குறித்து சொன்னபடியே கர்த்தர் தாவீதுக்கு சொல்லியிருப்பாரு, உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லிட்டு அவர் சாலமோனை கொடுத்து அவருக்கு சொன்னபடியே அந்த சாலமோன் அந்த குமாரன் அந்த ராஜாசனத்தில் அந்த அரியணையில் வீற்றிருக்கும்படி செய்தார். சொன்னபடியே கர்த்தர் செய்தார். ஆனால் நான் சொன்னபடி தான் செய்வேன், அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. என்னுடைய நியாய பிரமாணத்தின்படி நடக்கணும், என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அப்போ நான் சொன்னபடியே செய்வேன். ஆண்டவர் சொன்னபடியே சாலமோனை கொடுத்தார், அப்படியே செய்தார். இன்னைக்கு நீங்களும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள் பிளஸிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு கொடுத்து அவர் செய்யலையா நீங்கள் கேளுங்க. உங்களுடைய கட்டளைகளை நான் ஏதாவது மீறி போயிருந்தா, உமக்கு சித்தமில்லாத வழியில் போயிருந்தா தெரியப்படுத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். தெரியப்படுத்தும் போது அதை விட்டுருங்க, ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்ல பிளான் தான் உங்களுக்காக கொடுப்பார். நம்ம கண்ணுக்கு இப்போ பார்க்கறது நல்லதாக தெரியலாம், ஆனால் அப்படி இல்லை. அவருக்கு தான் அதுக்கு பின்னாடி உள்ள ஆபத்து என்னன்றது தெரியும். நீங்கள் ஆண்டவரை நம்பி கொடுங்க. அவருடைய பிளான்ஸ் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மேபி அது உங்கள்கிட்ட உங்கள் பிளான்லேருந்து வித்தியாசப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்புங்க, ஆண்டவரை நம்பி அவருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து அவருடைய கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கீழ்ப்படிந்து நீங்கள் நடங்க. உங்களுடைய வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். கர்த்தர் சொன்னபடியே உங்களுக்கு நன்மை செய்வார்.